உங்களோட வீடியோஸ் கீழே இருந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஒன்று ஒன்றா படித்து அது ஒரு ஆன்சராக ஒரு ஹீரோ ஸ்டைலில் ஏதோ ஒரு ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் வந்து சிக்குது இந்த சோசியல் மீடியா. இன்ஸ்டாகிராம் என்னும் கடலில் தற்கொலைகள் அலை ஓய்வதில்லை. முதல்ல இன்னசென்ட் நினைச்சேன், இப்போதான் தெரியுது முத்தி போன கேஸ்ன்னு. பேடு கமெண்ட் போட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கெட்டவங்களும் கிடையாது, நம்மளுக்கு எதிரிகளும் கிடையாதுமா. எங்க நீங்க சினிமாவுக்கு நடிக்க போயிடுவீங்களோன்னு. கரெக்ட். இப்ப அவங்க வளர்ச்சி அவங்களுக்கு என்னன்னா, எங்களை காசு கலெக்ஷன் பண்ண விடாம பண்ணல, அப்போ ஒன்னா நாங்க இந்த மாதிரி பண்றோம். அதுல இன்னொரு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், அது நீங்க ப்ரொமோல கூட போடுங்க, தப்பு கிடையாது. கண்டென்ட் வேணும்ன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது அகைன்ஸ்டாவே கேட்கறாங்க. அது கேட்டு கேட்டு கேட்குற ஆங்கர் மேலேயும் சேனல் மேலேயும் தான் கெட்ட பேர் வருது. அதை பற்றி கூட நிறைய பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நடிக்கிறது பேர் நடிப்பா, இதெல்லாம் இதுவா, அந்த ஆங்கருக்கே முன்னாடியே சொல்லி கொடுத்து பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் ஆங்கர் எடுக்கிறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி ஆப்போனண்ட்டாக ஒரு கேள்வி கேட்போம், கேட்டுட்டு நிறைய பேர் முடிஞ்சதுக்கப்புறம் சாரின்றாங்க. எதுக்கு இந்த வெளி உலக நடிப்புன்னு எனக்கு புரியல. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு செக்மெண்ட் இருக்கு. இதில் வந்துட்டு உங்களோட வீடியோஸ் கீழே இருந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. முக்கியமாக உங்களை பற்றி ஹேட் பண்ண கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஒன்று ஒன்றா படித்து அது ஒரு ஆன்சராக ஒரு ஹீரோ ஸ்டைலில் ஏதோ ஒரு ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இது, நீ பண்ணுற பிசியோதெரப்பி சரியான இன்னொரு அனுபவம் வாய்ந்த பிசியோதெரப்பி டாக்டரை பேட்டி எடுத்து இவருக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எப்படி இவங்களுக்கு தெரியும் சொல்ல, அது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எப்படி ஃபிசியோதெரப்பி டெக்னிக் சரியாக தெரியும்னு எனக்கு தெரியலமா. அதாவது ஃபிசியோதெரப்பியில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கப்பா. நான் எப்போயுமே நார்த் இந்தியன்ஸ்னு போடுவேன் தெரியுமா, அது யாருக்காக தெரியுங்களா, மற்ற ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ்க்காக. தமிழில் ஒரு வீடியோ, இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டீச்சிங் வீடியோ, ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கை கூட அழகழகாக இங்கிலீஷில் தான் போடுவேன், தமிழ்லேயே போட்டிருக்க மாட்டேன். ஸோ உலகம் முழுக்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கம்மா ஃபிசியோதெரபிஸ்ட்டு. இதுக்கு ரிப்ளை, விலங்கு மாயா, விலங்கு மாயா, ஃபிசியோதெரப்பியை பற்றி கமெண்ட் பண்ணுற இவருக்கு எப்படியா தெரியும்? எவ்வளவோ படித்து வந்திருக்கோம், எவ்வளவோ அனுபவமாக இருக்குது, இப்படிலாம் பேசுகிறவங்களாம் விலங்கு மாயா, என்னதான் அவங்களுக்கு தெரியும்? உலகம் ஃபுல்லாக மக்களுக்கு தெரியும் திவாகர் யாருன்னு, நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கும் மற்றவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கியா? இங்கே மட்டும் இல்லை, வட இந்தியாவில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இந்தா ப்ரோ வா, டைரக்டர் பாலா கிட்ட மாட்டி விட்டா செம்மையாக இருக்கும், செம்ம அடி விழும். சந்தோஷம், குருக்கிட்ட அடி வாங்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவருக்கு என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? ரொம்ப கட்டத்தில் கட்டி வச்சு அடிப்பேன், என்ன நினச்சிட்ட? டைரக்டர் பாலா ஒரு பெரிய மனுஷன், அவர்கிட்ட வாய்ப்பு கிடைச்சு அதை நான் சூப்பராக பயன்படுத்துவேன், கரண்ட் கம்பத்தில் வச்சு கட்டி வச்சு அடிப்பேன். சூப்பர் சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட்ண்ணா, அடுத்த தமிழ்நாடு சிவாஜி. ஒத்துக்கல, மனசு இல்லாமல் அதுதான் நிசம் மக்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடிவேல் சார் இதுலேயே சொல்லுவோம், படுத்துறாயா படுத்துறாயா. ஏகப்பட்ட மக்கள் வந்து அடுத்த சிவாஜின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது 1-2 பேர் என்னத்தையாவது சொல்லி அக்கப்போரு பண்றாங்க. சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட்ண்ணா, ஐயோ இவனா, டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, டெய்லி மார்னிங் வீடியோவில் தான் கண்ணே முழிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இவருக்கு என்ன சொல்றீங்க? அட பாவீங்களா, திவாகர்னு ஒரு நல்ல மனுஷன் ஆபாசமே இல்லாம நல்ல நல்ல வீடியோவா போடுறாரு, அவரையும் குறை சொல்லி இப்படி பண்றாங்களா? அட பாவீங்களா, இவங்கெல்லாம் விளங்குவாங்களா? நெக்ஸ்ட், அடுத்து வந்து ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் வந்து சிக்குது இந்த சோசியல் மீடியா. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நச்சுன்னு ஒரு பதில் எதிர்பார்க்குறோம். அடிப்போட எனக்கு பிடிக்கிறத நான் பண்றேன், எல்லாம் மேல கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்க என்ன சொல்லுதோ அதை செய்யணும், இங்க என்ன நினைக்கிறோனோ அதை செய்யணும். இதை சொல்றதுக்கு இவர் யாரு? இன்ஸ்டாகிராம் என்னும் கடலில் தற்கொலைகள் அலை ஓய்வதில்லை. என்ன சொல்றீங்க? இப்படி போடுறவங்க தான் தற்கொலைகள் சொல்லலாம். வளர்றவன் எனக்குன்னு சொல்லல, வளர்றவன் வளர்ந்துக்கிட்டே போவான். கமெண்ட் போடுறவன் யாரை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. நான் படிக்கவே மாட்டேன். ஆபாசமா கமெண்ட் வரப்ப அதை மட்டும் டெலிட் பண்ணுவேன். இந்த மாதிரி கமெண்ட் வரப்ப சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். அவங்களுக்கு பதிலாம் கொடுக்க மாட்டேன், அவங்களோட போய் சண்டை கொடுக்கலாம் இருக்க மாட்டேமா. எந்த அக்கௌண்ட் சரியா வரலையோ அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன். அவன் முதல்ல இன்னசென்ட் நினைச்சேன், இப்போதான் தெரியுது முத்தி போன கேஸ்ன்னு. இப்படி போடுறவங்க தான் முத்தி போன கேஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக ஒரு சோசியல் மீடியாவில் யாரையும் புண்படுத்தாமல், எந்த ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு நல்ல மனுஷன் அவரோட ஆக்டிங் திறமையை காட்டுறாரு, மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறதே ஒரு அநாகரிகம் தான். நார்மலான பர்சன்ஸ்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கம்மா. இப்போ நானே இருக்கேன், யாருக்காவது போய் பேடு கமெண்ட் போட்டு பார்த்துருக்கீங்களா, இல்லை யாரையாவது வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உலகத்தில் 1000 வேலைகள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட் கமெண்ட் வந்து போடுறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க? ஸோ இவங்களுக்குலாம் ரசிக்கும் தன்மை இல்லைன்றீங்களா? அப்படி சொல்லலாமா? ரசிக்கும் தன்மை இல்லைன்னு இல்லை,
அதாவது யாரோட மனநிலையுமே நம்ம கணிக்க முடியாது கண்ணு. பிடிச்சவங்களே கூட வந்து பேட் கமெண்ட் போடலாம், அடுத்ததுல வந்து நல்ல கமெண்ட் போடுவாங்க. ஸோ இது வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பேடு கமெண்ட் போட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கெட்டவங்களும் கிடையாது, நம்மளுக்கு எதிரிகளும் கிடையாதுமா. ஒன்ஸ் போடுவான் அப்படியே மாறி போயிடுவான். சொல்ல மறந்துட்டேன், அப்படி ஏதோ பேட் கமெண்ட் போட்டு ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டேன்ல. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ண அண்ணே பிளாக் பண்ணிட்டீங்கன்னு, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கப்பெல்லாம் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் ரிலாக்ஸ் ஆவேன். நீங்கள் எதை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு அந்த பிளாக் ஓப்பன் பண்ணி விடுங்க. நாங்கள் வராங்க அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபோன் பண்ணி. ஓகேண்ணா, இந்த ஐடி என்ன ஐடின்றது பேப்பர் ஐடி பில்லாவோ என்னமோ ஒரு பேர் சொன்னா. அப்படி உண்மைதான், அதுலேருந்து ஏதோ 4-5 தடவை அநாகரிகமாக போட்டனால அந்த அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிட்டேன். கொஞ்சம் மனசு இதை பார்த்து தான் என் மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுதான் சொல்ல வரேன்ல, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குமா. நாங்கள் வந்து பேசிக்காக சைக்காலஜி படிக்கிறோம், எங்களுக்கு தெரியும் எல்லாரோட மனநிலை. மெச்சூரிட்டி கூடமா, வயசு கம்மி, அனுபவம் கூட. அதனால் யார் மனநிலை என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவு தெரியும். இப்படி போடுறதுனால நீங்கள், அதனால தான் நான் யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேமா. அதுதான் நாகரிகம், நம்மளோட நாகரிகம். ஓகேண்ணா, இது உண்மைதாம்மா நான் சொல்கிறது. பேட் கமெண்ட் போடுறவனே கொஞ்ச நாள் கழிச்சு ஐடி ஓப்பன் பண்ணி விடுவேன்மா. பிடிக்கலாட்டி அவங்களும் போயிடுவாங்கல்ல, அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. ஒரு ஜாலிக்கு பேட் கமெண்ட் போட்டு அவங்க அப்படியே போவாங்கம்மா. அதுக்காக அவங்க கெட்டவங்க கிடையாது. பட் அது அநாகரிகம் தான். பிடிக்குதோ பிடிக்கலையோ பேசாமல் போகிறது தான் அது நாகரிகமான செயல். பட் அதை வந்து பேட் கமெண்ட் போட்டு திருப்பி வந்து அவங்களால பார்க்காம இருக்க முடியாது. அது ஒரு டைப் ஆஃப் கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேண்ணா, இப்போ நடிப்பில் நெக்ஸ்ட் லெவல்னா என்ன பிளான் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் லெவல்னா வாய்ப்புகள், திறமை ஒன்று இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்புகள்ன்றது தேடி வருமா. அதுக்காக ரொம்ப நம்ம சான்ஸ் கேட்டாலே இது பண்ணுறது கையில் அப்படிலாம் நம்மளுக்குலாம் கிடையவே கிடையாது. பேசிக்காக நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கோம், டாக்டராக இருக்கோம், கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அடுத்த லெவல் ஹாஸ்பிட்டல் கட்டி போகணும்னு நினைக்கிறேன். நல்லா சம்பாரிச்சிருக்கோம், எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருது. அப்போ என்னோட கெத்தை மெயின்டைன் பண்ணுவேன். நடிப்பும் சூப்பராக இருக்குது, சாதாரண நடிப்பில். ஸோ என்னோட தகுதிக்கு கரெக்டான ஊதியம் வந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நான் போவேங்கண்ணே. ஓகேண்ணா, சினிமாவே கேம்லிங்மா, நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நான் நடிச்சா ஹீரோவாக நடிப்பேன். இப்போ நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க. சினிமான்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது சான்ஸ் கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணல. ஒரு நாள் வர்றேன், 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ கொடுக்குறேன். உலகம் ஃபுல்லாக பிசியோதெரபி டாக்டர் நல்லா நடிக்கிறாருன்னு தெரியுது. நானும் ஃபேமஸ் ஆகிறேன், என்னோட தொழிலும் ஃபேமஸ் ஆகுது. நல்ல விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல். நான் இன்டர்வியூ கொடுத்தா எனக்கு யூஸாக இருக்கும். அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் பார்ப்பான், நான் ட்ரீட்மெண்ட் வீடியோ போட்டாலும் பார்ப்பான், ஆக்டிங் வீடியோ போட்டாலும் பார்ப்பான். அங்கேருந்து எனக்கு இங்கே பேசணும். ரீச் வேர்ல்டு வைட் இருக்கு. ஆமாம் கண்ணு, கனடாவில் இருக்காங்க ரசிகர் மன்றம் நிறைய பேர். சரி அதை விட்டு தருங்க, நான் ப்ரொஃபஷனலாக ரசிகர் மன்றம் இருக்கிறது ஒரு பக்கமாக, ப்ரொஃபஷனலாக எனக்கு எப்படி யூஸாக இருக்குன்னு சொல்ல வரேன். கனடாவில் அவங்க ரிலேட்டிவ் மதுரையில் ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருக்காங்க, இவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அங்கேருந்து எனக்கு நம்பர் கொடுத்து விட்டு. அது எப்படி நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நடிப்பு பற்றி தான் போடுறீங்க? எப்படி நம்பர் கொஞ்ச நாளாக தான் ட்ரீட்மெண்ட் வீடியோ நான் போடாம விட்டேங்கண்ணே. முழுக்க ட்ரீட்மெண்ட் வீடியோ 5 வீடியோக்கு இது ரீல்ஸ் 5 போடுவேன். இப்போ முழுக்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் இப்போ ரொம்ப நாளாக மக்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகே, அதனால் ட்ரீட்மெண்ட் வீடியோ கொஞ்சம் போட முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. கொஞ்ச நாள் ஒரு 2 மாதமாக போடாமல் இருக்கேன். ஸோ நான் யாருன்றது அப்போயே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு ப்ரொஃபஷனலாகவும் நல்லா இருக்குல்ல. ஸோ எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்மா, மற்ற ஆளுங்களுக்கு மைனஸாக இருக்கும். ஓகே ஓகே, நான் காரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலை ஒழுங்காக பண்ணாமல் சினிமான்னு வேஸ்ட்டு தானே பண்ணுறாங்க. ஓகே, நான் சினிமான்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணல. வந்த ஒரு 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போகிறேன், டிவி ஷோஸ் அட்டன் பண்ணிட்டு போகிறேன். என் திறமை எல்லா பக்கமும் வெளிப்படுது. இப்போ அடுத்து பிக் பாஸ், அடுத்து சில்வர் ஸ்க்ரீன் ரெடியாக காத்திருக்கு உங்களுக்காக. அது கடவுள் ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாருமா. நம்மளால கரெக்டான நேர்மை, கரெக்டான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதான் சொல்ல வரோம் இல்லையா. நம்ம ஆக்டிங் மட்டும் தானே காட்டுறோம், யாரையும் பிடிச்சி ட்ரோல் பண்ணல, யார் மனசையும் புண்படுத்தலை, யாரை பற்றியும் பேசவும் கிடையாது. கிட்டத்தட்ட எவனை பார்த்தாலும் நானும் பார்க்குறேம்மா, சாரி எவன்ற வார்த்தை சொல்லக்கூடாது, எவரை பார்த்தாலும் என் பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்குமா. யாரை பார்த்தாலும் வாயில் மென்றப்ப நானும் பார்க்குறேன். யாரும் இன்டர்வியூ ஒரு சில போனால் கூட என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, இங்கிட்டு பேசுகிறாங்க. ஸோ அது வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது நிறைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், ஹேட்ரட் கமெண்ட்ஸ்லாம். ஸோ இதுக்கான பதில்? ஆமாம்மா, அந்த கோட் ட்ரெய்லரில் வந்து பார்த்தேன், அதில் எனக்கு ஒரு பிடிச்ச சீன் இருக்குது. அதை ரிப்ளையாக கொடுத்துட்றீங்களா, அதை பண்ணி காட்டுறீங்களா? Do you think you can shut me? Do you think you can shut me? No one can shut me. ஸோ இனிமேட்டு உங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாம்மா, இறைவன் கொடுக்கறது வந்து யாருமே தடுத்து நிப்பாட்ட முடியாது. பட் அதுக்குமே சில தடுக்கிற மாதிரியான விஷயங்கள் பொதுமக்கள் கிடையாதுமா. எனக்கு நிறைய ஃபேக் ஃபோன் கால்ஸ், ஒரு நாளைக்கு 300 ஃபேக் ஃபோன் கால் வருது. என்ன சொல்கிறீங்க? எப்படி தெரியுமாம்மா, பொதுமக்கள்கிட்ட இருந்து நான் வந்து கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. நிறைய அது என்ன பண்ணுறோம், அதுக்கான காரணம் சொல்கிறேம்மா. எங்கள் பிசியோதெரப்பி மருத்துவர்களே எனக்கு பிடிக்காத ஒரு குரூப் இருக்காங்க. நிறைய பேரை வந்துமா இந்த வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட்லமா பிரைமரி ஹெல்த் சென்டர்னு இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள். அதில் வந்து பிசியோதெரப்பி மருத்துவர்கள் டெம்பரவரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதை பெர்மனன்ட் ஆகும், சம்பளத்தை நான் உயர்த்தி தரேன், அக்ரிமெண்ட்லேயே சொல்லிடுவான்ப்பா. சம்பளம் உயராது, உங்களுக்கு வந்து இப்போ டெம்பரவரி போஸ்ட் பெர்மனன்ட் ஆகுதுன்னு சொல்லிடுறான். அப்போ சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும்னா அக்கௌண்ட்டில் காசு போட்டு விடுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் சீட்டிங் பண்ணுது. இதை பற்றி நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க, அது அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது வாட்ஸ்அப் குரூப்பில். இவன் திவாகர் வேணா ஒரு ஆளா, இவனை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு 1 மாதத்துலேருந்து எனக்கு ஃபேக் ஃபோன் கால். முதல்ல ஒரு நாளைக்கு 30 கால் வந்துச்சு, அப்புறம் 60 கால்,
நானும் யோசிச்சேன் சம்மந்தம் இல்லாம என்ன சொல்றாங்க? ஃபோன் பண்ணி திட்டுறது, அசிங்கமா திட்டுறது, உங்களை டவுன் பண்றாங்க, வளர்ச்சியை தடுக்குறாங்க. கரெக்ட், அசிங்கமா திட்டுறது. அப்ப எந்த ஃபோன் கால் நம்ம அட்டன் பண்ண மாட்டோம்ல. 30 கால் வருதுன்னா எனக்கு 20 கால் முக்கியமான கால் வரும். ஓகேவா? ஸோ அவன் அப்படி நினைச்சான். இதுக்கு முன்னாடியேமா எதிரிகளோட வலிமையை பாருங்கன்னு, இவரை வந்து இன்டர்வியூ எல்லா சேனல்லையும் கூப்பிடுவாங்கன்னு சேனல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அந்த சேனலில் இருந்து கூப்பிட்றேன், லீடிங் சேனல் பேரை சொல்கிறது, ஆரஞ்சு மிட்டாயிலேருந்து கூப்பிட்றோம், இந்த சேனலில் இருந்து கூப்பிட்றோம், அந்த சேனலில் இருந்து கூப்பிட்றோம். அவன் கெஸ் பண்ணுறான். சேனலாக போக ஆரம்பிச்சதும் அவனால் தடுக்கு நிப்பாட்ட முடியல. அப்போ 30 கால்ன்றது 60 கால் ஆக்குறான் ஃபேக் ஃபோன் கால்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், எப்படி தான் இவனுக்கு கிடைக்குதுன்னு பார்க்குறான். என்ன சொல்றாங்க புரியல எனக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க? திட்டுறாங்க. இப்போ என்ன பண்றானா, உங்க ஒரு சேனல்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்றோம், அப்படியே சார் நாங்க இன்டர்வியூவா நான் வர்றோம்னு சொல்றது, கடைசியில் அசிங்கமா திட்டுறது. அப்ப சப்போஸ் ஒரிஜினல் கால் வந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருவோம்ல. அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ற, மைண்ட் ட்விஸ்ட் பண்றாங்க. முடியல நம்மளா கீழே. அதாவதுமா வில்லாளி வில்லன்னு இருப்பாங்கல்ல எப்பயுமே அவங்கெல்லாம், அதனாலலாம் முடியல. பட் நான் எனக்கு தெரியும் ஒரிஜினல் எது ஃபேக் எதுன்னு. அப்புறம் என்ன பண்ணுறான், யூடியூப் சேனல்லேருந்து அடுத்து டிவி சேனல் ஆரம்பிக்கிறான். நாங்கள் விஜய் டிவிலேருந்து பேசுகிறோம், அந்த டிவியில் கரெக்டாக விஜய் டிவியும் போயிட்டு வந்துட்டோம். அப்போ லீடிங் சேனல் சொல்கிறான், கலாட்டா சேனல் கூப்பிட்றோம், அந்த சேனல் கூப்பிட்றோன்ற, அந்த சேனலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணுறான், வாட்ஸ்அப் மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக அனுப்புகிறாங்க, இதுலேயே அனுப்புகிறாங்க, நாங்கள் அங்கேருந்து பேசுகிறோம். பட் என்ன தான் பண்ணாலும் நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி எட்டிக்கிட்டு போகுது. இப்போவே உங்களுக்கு எதிர்த்து ஒரு நான் ஒரே ஆள், அவங்க 300 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அட்ரஸ்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சுமா. சென்னை கிடையாது, சாரி, திருவள்ளூர் மாவட்டம் ஆரன்வாயில் குப்பமா. ஆரன்வாயில் குப்பம் எங்கே இருக்குது, நான் மதுரையில் இருக்கிறது எங்கே இருக்கும், முகம் தெரியாத எதிரிகள். அந்த 300 பேர் பண்ணுறானே, அந்த 300 பேரும் முகம் தெரியாத எதிரிகள். நான் ஒரே ஆள் கண்ணு, அவன் 300 பேர், முடியல அவனால. லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன் அப்படின்ற மாதிரி. அது ஒரு அநாகரிக செயல் தாமா. யாரோட வளர்ச்சியும் யாரும் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, ஷெட்யூல் போட்டு கால் பண்றானுங்கம்மா. ஒரே நம்பர்ஸ் தான் திருப்பி வருது, நான் பார்த்துட்டேன். எங்க நீங்க சினிமாக்கு நடிக்க போயிடுவீங்களோன்னு. கரெக்ட். இப்ப அவங்க வளர்ச்சி, அவங்களுக்கு என்னன்னா, எங்களை காசு கலெக்ஷன் பண்ண விடாம பண்ணல, அப்போ ஒன்னா நாங்க இந்த மாதிரி பண்றோம் அந்த மாதிரி. ஆக்சுவலா அது எனக்கு ஒருத்தருக்கு தான் கருத்து வேறுபாடு. அவன் 300 பேரை தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அதுக்கு மேல கடவுள் சக்தி இருக்கு. அவங்க மேல எஃப்ஐஆர்லாம், அந்த எஃப்ஐஆர் போடுறதுல நானும் விட மாட்டேங்க, ரொம்ப போல்டான ஆளு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அட்ரஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணி சிம் அனுப்பிச்சு அவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து எனக்கு இடைஞ்சல் கிடையாது. என்ன ரீசனா, பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம வார்த்தைகள் வச்சுக்கிறது இல்லை. பொதுமக்கள் நம்ம ரசிக்க தான் செய்கிறாங்க. பேடு கமெண்டர்ஸ் தான் ஒரு சில பேர் போடுறாங்க, அவங்க கூட நம்ம போய் சண்டை போடுறது இல்லைல்ல. அப்போ வந்து அவன் பர்பஸ்ஃபுல்லாக என்னை ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டணும்னு யாருக்குமே மனசு வராது. பர்பஸ்ஃபுல்லாக நம்மளை இந்த லெவல் பண்ணுறான்னா நம்மளோட எதிரி தான். அது யார், அதே போலீஸ் ஸ்டேஷன்லாமா என்ன மாதிரி ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவங்கள ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டுறாங்கன்னு. வேறு யாரும் இல்லை, அவங்க தெரிஞ்சால் பக்கத்துலேயே. அப்படி அப்படிப்பட்ட நபர்கள் தான் பண்ணுவாங்க, தெரியாத நபர்கள் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ யார் என்ன பண்ணாலும் யாரோட வளர்ச்சியும் தப்பாக தடுத்து நிப்பாட்ட முடியாதுமா. nobody can stop you. கண்டிப்பாக அவன் ட்ரை பண்ணி. இப்போ கூட வர்றப்ப கூட எத்தனை சேனல் ஃபோன் பண்ணுறாங்கன்றீங்க. அந்த சேனலில் இருந்து பேசுகிறோம், நாங்கள் இந்த சேனலில் பேசுகிறோம், டிவி சேனலில் பேசுகிறோம். ஜெயா டிவிலே எனக்கு எல்லாரும் தெரியும். ஜெயா டிவிலேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு அனுப்பிச்ச உடனே அவங்களே சிரிச்சாங்க, ஃபேக்கு. இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு உங்கள் வீடியோ பார்த்தா ரிலாக்ஸாக இருக்குது, காமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளையே உள்ள ஸ்டேஜில் போய் நடிக்கிற மாதிரி இருக்குது. அதில் இன்னொரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், அது நீங்கள் ப்ரொமோவில் கூட போடுங்க, தப்பு கிடையாது. எல்லா சேனல்ஸும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து உண்மையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். கண்டென்ட் வேணுன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை அகைன்ஸ்டாகவே கேட்குறாங்க. அது கேட்குற ஆங்கர் மேலேயும் சேனல் மேலேயும் தான் கெட்ட பேர் வருது. அதை பற்றி கூட நிறைய பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நடிக்கிறது பேர் நடிப்பா, இதெல்லாம் இதுவா, அந்த ஆங்கருக்கே முன்னாடியே சொல்லி கொடுத்து பண்ணுறாங்க. பட் அது அவங்களுக்கு தான் மைனஸ் ஆகுது, மற்றவங்களுக்கு மைனஸாக மாறும், எனக்கு ப்ளஸ்ஸாக தான் வருது. அதாவது கர்ணன் செஞ்ச புண்ணியம், அவர் வில்லம்ப எடுத்தாலும் அவரை சாக்கிய முடியாது, பூமாலையாக ஒழுகும். அது மாதிரி நம்மளை நிறைய ட்ரோல் பண்ணியே வீடியோ போட்டாலும் இவர் எவ்வளோ சூப்பராக நடிக்கிறார், இவர் நல்ல மனுஷனாக இருக்கார், இவங்க பண்ணுறது தப்புன்னு தான் அது மாறுது. உண்மையான விஷயங்களை இப்போ நானுமே கண்டென்ட்டுக்காக எந்த சேனல்லையுமே தப்பான விஷயங்களை கொடுக்க மாட்டேன். என்னை கூட சொல்லுவாங்க சில பேர், சார் நீங்கள் வந்து பேட் கமெண்ட்லாம் வந்துருச்சுன்னு கவலைப்படுற மாதிரி பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இது மாதிரி போடுவோம். எல்லா சேனல்லையும் நான் தைரியம், நான் கவலைப்பட்டதில் இப்படி தான் சொல்லியிருக்கீங்க, இது எப்படிங்க நான் கவலைப்பட்டேன்னு சொல்ல முடியும், அதெல்லாம் முடியாதுங்க. மக்கள்கிட்ட வந்து நேச்சரான விஷயங்களை போய் சேரட்டும். ஓகே, அந்த மாதிரி இயற்கையாக இருக்கிறது தான் நல்லதுமா. கண்டென்ட் வேணுன்றதுக்காக ஒருத்தவங்கள போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு அதுக்கு வந்து ஆங்கர் ஆப்போசிட் ஆகி தெளிவாக தான் இருக்கீங்க. ஆங்கருக்கு இல்லைம்மா, என்னோட கான்செப்டில் அவங்க எவ்வளோதான் ஹார்ட்ஸ் பண்ணி கேட்டாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் நடிப்பா, நீங்கள் எப்படி வருவீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு எது தெரியல, என்னோட பாயிண்டில் எதுலேயும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதனால் யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியல. மக்களில் யாரும் ஏமாற்ற முடியாதுமா. யாரை பற்றி இது பண்ணலாட்டும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா. நினைக்கிற மாதிரி மக்கள்கள்லாம் பார்க்குறவங்களாம் முட்டாள்கள் கிடையாது, பார்க்குறவங்களாம் நம்மளை ரசிக்க தான் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டேன் இல்லையா, திரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மக்களோட செல்வாக்க அதிபயங்கரமாக சம்பாரிச்சிட்டோமா சினிமா நடிகர் லெவல். அதுதான் உண்மை. இப்போ எங்கேயுமே தலை காட்ட முடியலமா. எங்கே பார்த்தாலும் இப்போ உங்கள் சேனலுக்கே வர்றாங்க ஃபுல்லாக சுற்றி. இப்போ உங்கள் சேனலில் வர்றப்பயே ஒரு ஃபேன்ஸ் ரசிகர் ஒருத்தர் தான் ட்ரா பண்ணிட்டு போனார் சேனலில். வர்றதுக்கு முன்னாடி செல்ஃபி வீடியோ கால், இந்த சாருக்கு தெரியும், டீ காஃபி வாங்கிட்டு இருக்கப்ப அப்படியே வீடியோ கால், அங்கே வர்றப்பையும் வீடியோ கால் தான், அண்ணா உங்களை உங்கள் ஃபேன்ஸ்னா
நீ பேசாமல் இங்கேயே தங்கிருங்கண்ணா அப்படின்றாங்க. மக்களை வந்து நல்லா சம்பாரிச்சிட்டோம் சார். கோடம்பாக்கம் காத்திருக்கு. கண்டிப்பாக இல்லை சார். அதான் சார், அது ஒரு நேர்மையான உழைப்பு, நேர்மையாக ஒரு கரெக்டான ஆக்டிங் இருந்துச்சுன்னா கொண்டு போய் சேர்த்துரும் சார். அது வந்து நம்ம நல்லாவே ரீச் ஆகிட்டோம். இன்னும் பிக் ஸ்க்ரீனில் மட்டும்தான் வரல. வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் அது பெரிய லெவலில் ரீச் கிடைக்கும் சார். சூப்பர்ண்ணா. அது மட்டும் இல்லை சார், கனடாவிலேருந்து எனக்காக பாட்டே எழுதி போட்டு விட்ருக்காங்க சார். இன்ஸ்டாவில் போட்டு விட்ருக்கேன். பாட்டு எழுதி டஃப்பான நடிகருடா திவாகர், நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கும் சொல்லிட்டு அங்கேருந்து எடிட் பண்ணிட்டு கார்த்தி, நடிகர் சூர்யா இவங்களுக்குலாம் டஃப்பை கொடுக்குற ஒரே அண்ணன் எங்கள் அண்ணன் தான். அது மட்டும் இல்லை சார், ஒரு சேனலில் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, தனுஷனா என்ன சிம்பண்ணா நீங்கள் தலைவே நடிக்கிறதா நடிப்பு எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப புல் அரிக்குது சார். இப்படி மக்கள்கிட்ட பேர் எடுத்த ஒரு நபரை இப்போ விஜய் டிவியில் போனால் அவங்க நம்மளை கிண்டல்லாம் பண்ணலை. மக்கள் செல்வாக்கு இவரா அவங்களாம் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க போட்டி போடுறதுக்கு. டேலண்ட் அந்த அளவுக்கு பவர் ஹவுஸ் அவங்களுக்கு தெரியுமா சார். அவங்களாம் எவ்வளோ பெரிய நடிகர்கள் எத்தனை தான் கிராஸ் பண்ணிட்டு வாங்க. பாலா வந்து அவ்வளோ பெருமையாக சொல்கிறா. அப்படி KPY பாலா, கீர்த்தனா மேடம், கிகி மேடம் இருக்காங்களா அவங்களாம். ஸோ அதுதான் உண்மையான விஷயங்கள். பட் சில பேர் ஆங்கரை வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சார். அவங்க அப்படி பண்ணுறனால எனக்கு எக்ஸ்ட்ரா தான் மாலை உழுகுது கழுத்தில். எனக்கு நடக்கிற விஷப்பரிச்சை சார். இப்போ நிறைய பேர் ஆங்கர் எடுக்கிறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி ஆப்போனண்ட்டாக ஒரு கேள்வி கேட்போம், கேட்டுட்டு நிறைய பேர் முடிஞ்சதுக்கப்புறம் சாரின்றாங்க. எதுக்கு இந்த வெளி உலக நடிப்புன்னு எனக்கு புரியல. ஆங்கர் மேலே தப்பு சொல்லலை, அந்த நிர்வாகம் மேலேயும் தப்பு சொல்லலை சார். மக்களுக்கு எப்பயுமே ஊடகங்கள் வந்து நேர்மையான குணத்தையும் நேர்மையான அதை தான் கொண்டு போய் சேர்க்கணும் சார். ஸோ இங்கே இன்டர்வியூ எப்படி இருந்தது? நேர்மையாக சார் கேட்டீங்க. நீங்களாம் முடிக்க பண்ணீங்க, நான் தான் இப்போ இவ்வளோ நேரம் நேச்சராக தான் கேட்டேங்க. நேச்சரான விஷயங்களை கேட்டீங்க. அதனால தான் உங்ககிட்ட மனசு விட்டு நான் அப்படி பேசுகிறேன். எங்கள் நேயர்களுக்காக ஏதோ ஒரு மெசேஜ் இல்லைனா ஏதோ ஒரு நடிப்பு கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு டைம்ஸ் சேனலை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிண்ணா.